இந்த மே 18 அவர்கள் கடைசியாக பச்சை அரிசியை மட்டும் போட்டு காய்ச்சி குடிச்ச கஞ்சிதான் அவர்களுடைய உயிரை சர்வதேசத்தினுடைய சதி வலையாக இந்த யுத்த நிறுத்தம் சமாதானம் கொண்டு வர பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நிதியை அள்ளி கொடுத்து சுவிஸ் பேங்கிலே கோடான கோடி பணம் காட்டப்படமிருந்து இந்த போராட்டத்தை பிரிப்பதற்கான மிக பெரும் ராஜதந்திரம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் ஆட்சேர்ப்பு செய்யலாம். அது சர்வதேச சட்டங்களின் படி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கொடூரமான ஒரு யுத்தம் நடைபெற்றிருந்த போது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட இதை தடுத்து நிறுத்தது. உள்ளுக்கு சமைத்து கம்பி வேலைக்குள்ளால் எனக்கு சாப்பாடு தந்திருக்கிறார்கள் என்னுடைய உறவு. முள்ளிவாய்க்கால வச்சு அரசியல் செய்கிற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அதன் பேரவலம் குறித்து ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளரும் வெலிகாமம் வடக்கு நிலமீட்பிலே முன்னன்று செயற்பட்டு வருபவருமான திரு ஜெகநாதன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் குறித்து தனது ஆதங்கத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டார். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். நன்றி. வாழ்க வளம். வணக்கம். என்னுடைய பேர் ஜெகநாதன். நான் ஆசிரியர். இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கிற விடயம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது தமிழினம் சந்தித்த மிக பெரும் மனித பேரவலம் நடந்த மாதம், நடந்த இடம் முள்ளிவாய்க்கால். உண்மையில் பல லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்கால் அந்த மணல் பகுதியிலே 7 மணியானவுடனே வெயில் அனல் பறக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு இறுதி யுத்த முடிவடைகிற அந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்குள்ளே பல லட்சம் மக்கள் ஒன்றாக போய் சேர்ந்த இடம் இந்த முள்ளிவாய்க்கால். உண்மையில் பல துன்ப துயரங்களை பல மாதங்களாக அனுபவித்து இறுதியாக அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு எங்களுடைய மக்கள் சென்று மிக பெரும் ஒரு மனித பேரவலத்தை சந்தித்த தினம் இந்த மே 18 யுத்தம் மௌனிக்கப்பட்ட நாள். உண்மையில் அந்த மக்கள் பல தசாப்தங்களாக வன்னி பெருநிலப்பரப்பிலே பல யுத்தங்களை முகம் கொடுத்து வெற்றி பெற்று ஒன்றாக மிக சந்தோஷமாக இந்த உலகத்திலே தமிழினத்தினுடைய ஒரு முகவரியாக வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த மக்கள் 2011ஆம் ஆண்டு இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதன் பின்பு உலகில் இருக்கின்ற போராட்ட அமைப்புகளை இல்லாதொழிக்கின்ற ஒரு செயற்திட்டமாக உலகிலே பல போராட்ட அமைப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டு வந்த அதன் ஒரு தொடர்ச்சியாகவே மக்கள் ஆதரவோடு 35 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற தமிழ் மக்களுக்கான அந்த விடுதலை போர் ஒரு பயங்கரவாத போராக சித்தரிக்கப்பட்டு அதை முடிப்பதற்குரிய பல நாடுகள் சேர்ந்து திட்டங்களை தீட்டி அந்த சதிவலையிலே பொய்யான ஒரு சமாதான முன்னெடுப்பிற்கு நோர்வே, ஜப்பான் போன்ற நாடுகளை கையுக்குள்ளே வைத்துக்கொண்டு அமெரிக்காவினால் நடத்தப்பட்ட ஒரு தந்திரோபாய யுத்த நிறுத்தம் மற்றும் சமாதானம் என்று கொண்டு வரப்பட்டது. இதில் விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தப்பட்ட போராட்ட அமைப்பு அதிலே இணைந்து கொண்டது. உண்மையில் இந்த சமாதான காலம் 4 வருடங்கள் நீடித்தது. உண்மையில் 1 வருடத்துக்குள்ளே இந்த சமாதான முயற்சிகள் நிறைவு பெற்றிருந்தால் இந்த இறுதி யுத்தம் ஒன்றொன்று வந்திருக்க முடியாது. ஏனென்றால் 2000 ஆண்டு காலம் தமிழர்களுடைய அந்த போராட்டம் உச்சம் பெற்ற காலம். இது எவ்வாறு இருந்ததென்றால் வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான அவர்களுடைய போராட்ட வடிவங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுப்புகளை மேற்கொண்டு கச்சேரியிலிருந்து நாவக்குழி பாலம், நாவக்குழி, கைதடி
நீர்வேலி என்று சொல்லப்படுகிற பகுதிகள் கைப்பற்றப்பட்டு தென்மராட்சி பகுதி பூரணமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த போராட்டம் உச்சத்தில் விளிம்பிற்கு சென்ற வருடம் அந்த 2001ஆம் ஆண்டு தமிழர்களுடைய போராட்டத்தின் பொற்காலம் அல்லது உச்சம் விளிம்பு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் யுத்த சமநிலையில் தாங்கள் உச்சத்தில் இருக்கின்ற அந்த காலத்தில் தான் சமாதானத்திற்கு அப்போது இருந்த அரசுகள் இணக்கம் தெரிவித்தது. ஆனால் இந்த சமாதான முயற்சி என்பது முற்று முழுதாக திட்டமிடப்பட்டு இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக வல்லரசுகளும் சர்வதேச பல நாடுகளும் ராஜதந்திரிகளும் போட்ட திட்டத்தின் விளைவாகவே இந்த சமாதான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது என்பது பின்னர் நடைபெற்ற சில சம்பவங்கள் அவர்களுடைய அந்த கள்ளங்கபடமான அந்த சமாதான நாடகத்தை படம் பிடித்து காட்டியது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், 1500 துருப்புக்களை ஏற்றிய ஒரு கப்பல் ஒன்று பருத்துறைக்கு மேலே இருக்கிற கடலிலே அவர்களால் வழிமறைக்கப்படுகிறது. வழிமறைக்கப்பட்டு தாங்கள் அதனை சோதனையிட போவதாக அந்த போராட்ட அமைப்பு கேட்கிற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. அங்கே சோதனையிட முடியாதென்று சொல்லப்பட்டுகின்ற பொழுது இவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள், நாங்கள் இந்த கப்பலை சோதனையிட வேண்டும் என்று. இவ்வாறு அங்கு போன பொழுதுதான் அங்கு மறைமுகமாக துருப்புக்கள் ஏற்றப்பட்டிருப்பதும் அதன் உள்ளே போர் நிறுத்த கண்காணிப்பு குழு என்று சொல்லப்படுகிற SLMM என்று சொல்லப்படுகிற அமைப்பை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள், இங்கு துருப்புக்கள் குமிக்கப்பட்டு ஒரு யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் வடபகுதியிலே நடைபெறுவதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். இதற்கு முன்பு யாழ் மாவட்டத்திலே பல இடங்களிலே இளைஞர்கள் சுடப்படுகிற போது இந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழு இதை போர் நிறுத்தத்தை கண்காணிக்கிறது என்ற நம்பிக்கையோடு மக்களும் இளைஞர்களும் வீதியில் இறங்கி நியாயம் கேட்ட பொழுது, ஆனால் அவர்கள் இறந்தவர்களை பார்த்தார்களே தவிர அதற்கான எந்த தீர்வுமோ அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கவில்லை. இதில் சந்தேகம் கொள்ளுகிற பொழுதுதான் இந்த சமாதானம் என்ற பொறிக்குள் தாங்கள் அகப்பட்டதை போராட்ட குழு கண்டுகொள்ளுகிறது. உண்மையில் 2001ஆம் ஆண்டு அவர்கள் யுத்தங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு போர் குணத்தோடு உச்சத்தில் இருந்த அவர்கள் இந்த சமாதான காலம் அவர்களை போராட்ட வாழ்க்கையிலிருந்து லௌவீக வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டுவிட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட போகிறது என்ற அந்த நோக்கோடு இந்தியா உட்பட இந்திய மத்திய அரசு உட்பட ஒரு கபட நாடகம் ஆடுகின்றது. நாங்கள் இங்கிருக்கின்ற இராணுவத்தினரை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம், நீங்கள் ஒருதலை பட்சமாக சமாதானத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி போராட்ட அமைப்பு அந்த 2001ஆம் ஆண்டு அந்த ஒருதலை பட்சமான போர் நிறுத்தத்தை செய்தது. ஆனால் இதை சாதகமாக பயன்படுத்தி மட்டுவில் சரசாலை பகுதியினூடாக தீச்சுவாலை என்ற இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுது. இந்த தீச்சுவாலை இராணுவ நடவடிக்கையில் 150க்கும் மேற்பட்ட பெண் போராளிகள் சரசாலை மட்டுவில் பகுதியில் இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சாவகச்சேரி நகர பகுதியில் கருணாவினுடைய தலைமையில் இருந்த படை அந்த அவர்களுடைய துருப்புக்களுக்கு கட்டளை போகிறது, யுத்தம் ஆரம்பித்து விட்டது, சமாதானம் ஒருதலை பட்சமான சமாதானம் முடிவுறுகின்றது, ஆகவே யுத்தத்திற்கு செல்ல தயாராகுமாறு. அப்பொழுதுதான் இங்கு ஒரு பெரிய மிக பெரும் கன நாட்களாக உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்த விடயம் நேரடியாக வெளிச்சத்துக்கு வருகிறது. கருணா அம்மான் என்கின்ற அவரை தலைமையாக கொண்டு இயங்கிய அந்த உண்மையான போராட்ட படையணி, அவர்கள் உண்மையான வீரர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போது கட்டளை தளபதியாக விடுதலை புலிகளுடைய ஒரு கட்டளை தளபதி பால்ராஜ் என்பவர் வந்து சொல்லுகிறார், அண்ணன் சொல்லி இருக்கிறார் சண்டைய தொடக்க சொல்லி, சண்டைக்கு ரெடியாங்கோ, சண்டை பிடிப்போம் என்று சொல்லுகிற பொழுதுதான் அங்குதான் பிரச்சனை வெளிச்சத்துக்கு வருகிறது. அண்ணன் சொன்னாத்தான்
நாங்க வருவோம் என்று மீண்டும் அந்த படையணி சொல்லுது. அப்பொழுதுதான் இவர் மீண்டும் சொல்லுகிறார், அன்னை தான் சொன்னவர் என்று சொல்ல, இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அன்னை என்று சொல்லுவது கருணாமான் சொன்னாத்தான் சண்டை பிடிப்போம். 2001 எந்த விதமான அறிவிப்புமின்றி உடனடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து படைகளை வன்னி பெருநில பரப்புக்கு தலைமை எடுத்துக் கொள்கிறது. இந்த பகுதியிலிருந்து, உண்மையில் கோயிலாக்கண்டி பகுதியிலிருந்து அவர்கள் விட்டுட்டு வன்னிக்கு செல்லும் போது அழுது கொண்டு சென்றார்கள், ஏன் செல்கிறோம் என்று தெரியாமல். இவ்வாறு சென்ற பின்புதான் அந்த நாங்கள் முதலே சொன்ன அந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை வருகிறது. இந்த யுத்தம் ஒரு இன அழிப்புக்கான ஒரு சர்வதேசத்தினுடைய சதி வலையாக இந்த யுத்த நிறுத்தம் சமாதானம் கொண்டு வரப்பட்டது. உண்மையில் சமாதானத்தினுடைய காலம் நீடித்ததும் இந்த சமாதானத்தை பயன்படுத்தி தரப்பு துருப்புக்களை வடபகுதிக்கு நகர்த்தி இங்கு ஒரு யுத்தத்துக்கான அனைத்து முன்னெடுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்க, இங்கு வன்னி பெருநில பரப்பிலே லௌவீக வாழ்க்கையில் போராடிய போராளிகள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு காலம் இவ்வாறு. இந்த சமாதான காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. கொள்கலன்களிலே ஒலிபரப்பு கருவிக்கான கருவிகள் அனுப்பப்பட்ட போது, அப்போது பிரதமராக இருந்தவர் நோர்வே அரசாங்கத்திடம் கேட்டார், எதற்காக இப்படி எல்லாம் கொடுக்குறீங்கள் அப்படி என்று கேட்க, அவர் சொன்னார், ஒன்று கேட்டால் நீங்க 10 கொடுங்கள், அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவங்க சொன்னாங்க. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சமாதானம் 4 வருடங்களாக நீண்டு செல்கிறது. லௌவீக வாழ்க்கைக்குள்ளே மூர்க்கமாக போராடியவர்கள் வந்து விடுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் 3 விடயங்களை இந்த சர்வதேச அரசுகள் தந்திரமாக பயன்படுத்தி இந்த போராட்டத்தை நசுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு இடைக்கால தன்னாட்சியை நாங்கள் பெற்றுத்தரப்போகிறோம், இலங்கை அரசுடன் கதைத்து உங்களுக்கு ஒரு 5 வருடங்களுக்கு உங்களுக்கான ஒரு தன்னாட்சியை பெறுவதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நம்ப வைக்கப்படுகிறார்கள். அப்போது அவர்கள் சொன்ன அந்த 3 தந்திரங்கள் தான் இந்த போராட்டம் நாசமா போவதற்கு, அழிவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த 3 விடயங்களும் என்னென்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு தன்னாட்சியை இடைக்கால அரசை நாங்கள் பெற்று தந்தால் நீங்கள் அந்த 5 வருடங்களோ 10 வருடங்கள் அதை ஆட்சி செய்வதற்கு உங்களுடைய நிதி பலம் என்ன இருக்கிறது என்று கேட்கிற போது, புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நிதியை அள்ளி கொடுத்து சுவிஸ் பேங்கிலே கோடான கோடி பணம் காட்டப்படுகிறது. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களால் இந்த இடைக்கால அரசை என்ன நடத்துவதற்குரிய நிதி வளம் போதுமானது. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நிர்வாக அலகுகள், உங்களுடைய நிர்வாக அலகுகள் எப்படி இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்றால், போரிலே ஈடுபட்ட தளபதிகளை பயன்படுத்தி 1500க்கும் மேற்பட்ட நிர்வாக அலகுகளை காட்டுகிறார்கள். நீதி, நிர்வாகம், ஜெயில், எல்லா விடயங்களிலும் அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகள் திகைக்கும் வகையிலே தங்களுடைய 1500க்கும் மேற்பட்ட நிர்வாக அலகுகளை காட்டுகிறார்கள். அதிலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நல்ல விடயம். இந்த 3வது விடயம் தான் மக்களிடமிருந்து இந்த போராட்டத்தை பிரிப்பதற்கான மிக பெரும் ராஜதந்திரம். இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிடம் நிதிவளம் சரியாக இருக்கிறது, நிர்வாக அலகுகள் சரியாக இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு இந்த தமிழ் பிரதேசங்களை ஆட்சி செய்வதற்குரிய படைபலம் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கொடுக்கிறார்கள். அப்போது அவர்கள் படைபலத்தை காட்டுகிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், இன்னும் 35,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் தேவை என்று சொல்லி போட்டு இன்னும் ஒன்று சொல்லுகிறார்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் ஆட்சேர்ப்பு செய்யலாம், அது சர்வதேச சட்டங்களின் படி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இவ்வாறான ஒரு சூழ்ச்சி தான் மூர்க்கமாக போராடிய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் மூர்க்கமாக போராடி கொண்டிருக்கிற போது அவர்களுடைய வீடுகளிலே பிள்ளைகளை பிடிப்பதற்கு தூண்டப்பட்டார்கள். இவ்வாறு பிள்ளைகளை வீடு வீடாக போராட்டத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்கிற பொழுது அங்கு மக்களுக்கு இடையிலே பிரிவை ஏற்படுத்துகிறார். இந்த விளைவு தான் மிக பெரும் ராஜதந்திரமாக நோர்வேயினுடைய இன்னொரு கழுகு முகமாக செய்யப்பட்ட சூழ்ச்சி.
இதன் விளைவாகத்தான் மக்களிடமிருந்து இந்த போராட்டத்தை பிரிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். இவ்வாறு செய்த முடிவிலேதான் இறுதியாக இந்த இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. சமாதான முயற்சிகள் கைவிடப்படுகிறது. இங்கே உடனடியாக ஒரு சாட்டாக சொல்லி இந்த யுத்தத்தை தண்ணியை பூட்டியதை ஒரு சாட்டாக வைத்து இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த யுத்தம் மிக பெரும் தந்திரமாக எங்களுடைய தமிழர்களையும் பயன்படுத்தியே இந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகள் இருக்கிற படைகள் உட்பட அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவுகள், சேட்டலைட் வசதிகள், வெளிநாட்டினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. படை உதவிகள், விமானப்படை உதவிகள், கடற்படை உதவிகள் என்று பல நாடுகள் தங்களுக்கு தேவையான அத்தனை தங்களால் செய்யக்கூடிய மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்தார். இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. பல இடங்களிலே அது இருக்கிறது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இறுதி யுத்தம் தான் படிப்படியாக வன்னி பெருநிலப்பரப்புக்கு ஊடாக புதுக்குடியிருப்பை சென்றடைகிறது. இந்த பரந்தன் சந்தி வரைக்கும் வருகிற பொழுது முகமாலை என்று சொல்லப்படுகிற யாழ்ப்பாணத்துக்கான முன்னரங்கிலே தீபன் என்பவருடைய தளபதி ஒருவருடைய தலைமையின் கீழ் மிக வலுவாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத பலம் பொருந்தியவனாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பரந்தன் சந்திக்கு வந்து அங்காள இராணுவம் படைகள் செல்லுகிற பொழுதுதான் இவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு இவர்களும் புதுக்குடியிருப்புக்கு வருகிறார்கள். இவ்வாறு வந்து புதுக்குடியிருப்பில் ஆனந்தபுரத்தில் இறுதியாக மிக பெரும் ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் தயாராக இருக்கிற பொழுதுதான் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அங்கு முக்கியமான தளபதிகள் உட்பட பலர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் தலைமை ஒரு வண்டிலே சொல்லுகிறார், இதை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அங்கு திட்டமிடப்படுகிறது. இருந்தாலும் சேட்டலைட்டுகள் ஊடாக அவர்களுடைய நகர்வுகள் உட்பட அனைத்துமே கண்காணிக்கப்பட்டு ஒரு மிக பெரும் யுத்தம் நடாத்தப்படுகிறது. எங்காலே அவர்களும் செல்ல முடியாமல் சுற்றி வளைக்கப்படுகிறார். இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் தலைமையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதை நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் இவ்வாறு அவர்கள் அதிலிருந்து மீண்டும் முள்ளிவாய்க்கால் செல்லுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் இறுதியாக இந்த ஆனந்தபுரத்தை அவர்கள் மிக ஆணித்தரமாக நம்பியிருந்தவர்கள் அதிலிருந்து உடைத்து தாங்கள் செல்ல கடுமுயற்சி எடுத்திருந்தார்கள். அது மிக பெரும் ஒரு பேர் அழிவாக அது முடிந்தது. உண்மையில் அவர்கள் வன்னி பெருநிலப்பரப்பில் மணலாறு போன்ற காடுகளுக்குள் சென்றிருந்தாலோ அல்லது இங்கு முகமாலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்திருந்தாலோ இந்த யுத்தம் இலகுவில் முடிவு அடைந்திருக்காது. முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்படுகிற மணல் மேடுகள் நிறைந்த ஒரு வெட்டவெளியான பிரதேசத்திற்கு மக்களும் இந்த போராளிகளும் சென்றதன் விளைவும் தான் அங்கு அவர்கள் இறுதியாக அதை மௌனிக்கப்பட காரணமாக இருந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு முகமாலையின் ஊடாக யாழ்ப்பாணம் வந்திருந்தாலோ அல்லது புதுக்குடியிருப்பை தாண்டி மிக பெரும் காட்டு பிரதேசங்களில் போயிருந்தாலோ அவர்கள் இந்திய இராணுவத்தோடு போராடிய அந்த அனுபவங்களும் அவர்களுடைய வலுவும் அங்கு பயன்பட்டிருக்கும். இலகுவில் அது வெற்றி பெறப்பட்டிருக்காது. ஆகவே இந்த யாழ்ப்பாணத்திற்கு இவர்கள் வந்திருந்தால் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், வன்னி பெருநிலப்பில் வாழ்ந்த 3.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்த 40,000த்துக்கும் மேற்பட்ட இராணுவம், அங்கு வருகின்ற போராளிகள் என்று யாழ்ப்பாணம் ஒரு யுத்தகலமாக மாறியிருந்தால் அங்கு சொல்லப்படுகிறது 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தது போல் இங்கு ஒரு 10,000 மக்கள் இறந்திருந்தால் கூட சர்வதேசத்தில் வாழுகின்ற அத்தனை உறவுகளும் உடனடியாக இந்த அழுது குளறி இந்த யுத்தம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஆனால் முள்ளிவாய்க்கால் என்பது யாராலும் கண்டுகொள்ளப்படாத இடமாக, ஊடகங்களால் கூட கணிக்க முடியாத ஒரு இடமாக, ஒரு கடற்கரை அண்டிய ஒரு வெட்டவெளியான பிரதேசத்திற்கு இவர்கள் சென்றதன் விளைவு அங்கு அவர்களுடைய நகர்வுகள் எல்லாமே அவதானிக்கப்பட்டு இந்த இறுதி யுத்தம் முடிந்தது. இது இவ்வாறு இருக்க இறுதி யுத்தம் எவ்வாறு நடந்தது, சமாதானம் எப்படி வந்தது, ஏன் இது இறுதி யுத்தமாக போனது என்ற விஷயங்கள் நாங்கள் இப்ப கதைச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது மற்றவர்களிடம் இருந்து கேட்டுக்கொண்டது, இந்த விஷயங்களை வச்சு இதை பேசி இருக்கிறோம். ஆனால் உண்மையில் முள்ளிவாய்க்கால்
நினைவேந்தல் என்பது அது அந்த மக்கள் உண்ண உணவின்றி பல மாதங்களாக உடுக்க உடையின்றி நிம்மதியின்றி நித்திரையின்றி அந்த மக்கள் ஒரு மணல் பாங்கான பிரதேசத்திலே போய் அனுபவித்த துன்பமும் அங்கு இறந்து போன உறவுகளுக்காக இந்த நினைவேந்தல் செய்யப்படுகிறது. இது உண்மையில் செய்யப்பட வேண்டும். அந்த ஆத்மாக்கள் பரிதவித்துத்தான் இதுவரைக்கும் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த நினைவேந்தல்களை நாங்கள் சரியாக செய்து அவர்களுக்குரிய கிரியைகளை செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. அது மட்டுமல்லாது இவ்வாறு ஒரு மனித பேரவலம் மீண்டும் நடைபெறக்கூடாது. எங்களுடைய இனத்துக்கு என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது நடந்து முடிந்தது. உண்மையில் எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த மக்களுக்குரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பன்னாட்டு கூட்டு சதியாகத்தான் உண்மையில் இது இருக்கிறது. ஆகவே இந்த மே 18 அவர்கள் கடைசியாக பச்சை அரிசியை மட்டும் போட்டு காய்ச்சி குடிச்ச கஞ்சி தான் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது. ஆகவே இந்த நினைவேந்தல் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இந்தியாவிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுகிறது. 18ஆம் தேதி நினைவேந்தல் செய்யப்படுகிறது. ஆகவே அந்த மண்ணிலே இறந்த மக்கள் அல்லது அந்த உறவுகள், தாய் தந்தை இழந்தவர்கள், காயப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு போக அவர்களுடைய மனம் ஒருபோதும் இடமளிக்காது. ஆகவே நாங்கள் அவர்களுடைய உறவுகளாகிய தமிழ் மக்களும் எல்லா மக்களும் சேர்ந்துதான் அவர்களுக்கு நாங்கள் நினைவேந்த வேண்டும். அது காலத்தின் தேவையும் கூட. இதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் அரசியல் சுயநல லாபங்களுக்காக இந்த நினைவேந்தல்களை பாவிக்காமல் ஒரு தமிழ் மகனாக, தமிழ் மக்களாக அந்த இறந்த மக்களுக்கு இனியாவது நாங்கள் உரிய முறையில் எங்களுடைய வணக்கங்களை தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். உண்மையில் அவர்கள் முள்ளிவாய்க்காலிலே இறந்த பொழுது இந்த யுத்தம் கொடூரமான ஒரு யுத்தம் நடைபெற்றிருந்த போது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட இதை தடுத்து நிறுத்தவில்லை. நான் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சில முஸ்லிம் நபர்களை வைத்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி. ஆனால் இந்த முஸ்லிம் நபர்கள் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக முஸ்லிம் மக்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்ற அந்த உணர்வோடு முஸ்லிம் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தங்கள் சொந்த கட்சியில் இருந்தவர்கள் கூட தங்களுடைய பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே அவர்கள் ஒற்றுமையாக வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் விளைவு முஸ்லிம் மக்கள் மீது கை வைக்க முடியவில்லை. இது உண்மை. இந்த ஒற்றுமையை தமிழர்களிடம் இல்லை. இன்றும் கூட உள்ளூராட்சி சபைகள்ல தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாமல் தங்களுடைய பதவிக்கும் கதிரைக்கும் தங்களுடைய தலைமைக்குமாக விலை பேசுகிறார்களே தவிர, ஒப்பந்தங்கள் செய்கிறார்களே தவிர ஒற்றுமையாக இந்த உள்ளூராட்சி சபையில் கூட வர முடியவில்லை. இவர்கள் முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்த போதும் இவர்கள் ஒற்றுமையாக வரவில்லை. இந்த மக்கள் பஸ்களிலே ஏற்றப்பட்டு வவுனியாவில் கொண்டு வந்து அகதி முகாம்களிலே ஐடிபி கேம்ப்ஸ்ல வச்சிருக்கிற போது கூட உடனடியாக வந்து எவருமே பார்க்கவில்லை. நான் ஒரு ஆசிரியராக செட்டிக்குளத்திலே இருந்த போது 19,000 ரூபாய் சம்பளம் தான் கிடைக்கும். என்னுடைய சம்பளம் எனக்கு போதாது. கடன்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகாம் வாசல்லையும் கிடந்திருக்கிறேன். ஒவ்வொரு முகாமிலும் கவுன்சிலிங் டீமில வவுனியா தெற்கு வலயத்தினுடைய கவுன்சிலிங் டீமில வவுனியாவில் இருக்கிற பிரபலமான உளவளத்துணை ஆசிரியர்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லா முகாம்களிலும் ஆலோசனை சேவையை வழங்கினாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த மக்கள். ஆனா இவர்கள் அந்த அவர்களை கொண்டாந்து விட்டதும் கதிர்காம முகாமில கம்பி ரோல் போட்டதிலே இருந்து முகாம் அமைக்கப்பட்டதிலே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை அந்த மக்களோடையாக இருந்தது. உள்ளுக்கு சமைத்து கம்பி வேலைக்குள்ளால் எனக்கு சாப்பாடு தந்திருக்கிறார்கள் என்னுடைய உறவுகள். உண்மையில் நாங்கள் எல்லாம் அவ்வாறு இருக்க வேண்டிய ஒருவர்கள். எங்களுடைய மக்கள் பட்ட வேதனைகளை நாங்கள் அங்கே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் அங்கே 10ஆம் ஆண்டு கடைசி வரைக்கும் அதை பார்த்திருக்கிறேன். உண்மையிலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவருக்கும் எங்களுடைய இனம் அந்த உணர்வு இல்லை, அந்த இரத்த துடிப்பு இல்லை. அவர்கள் வந்து பார்க்கவில்லை. ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் மட்டும் அப்பொழுது இராணுவ அரசாங்கத்தோடு அவருக்கு நல்ல உறவு இருந்ததன் விளைவாக அவர் மிக பெரும் ஒரு தொடருந்து வாகன பேரணியில் சென்று முதல் அந்த மக்களை பார்த்திருந்தார். பிறகுதான் பல நாட்களின் பின்பு ஒரு மாதங்கள் முடிந்த பின்புதான் தமிழ் அரசியல்வாதிகள் முகத்துக்கு மாஸ்க் போட்டு அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக
எட்ட நின்று அவர்களை பார்த்துவிட்டு சென்றார்களே தவிர அவர்களுக்கான எந்த விதமான உதவிகளை தன் சொந்த பணத்திலும் சரி தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி சரி இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இதுதான் கேவலம், இதுதான் துன்பம். இறந்து போன மக்கள் குடும்பமா அழிஞ்சு போய் மிஞ்சி போன அந்த மக்களை கூட நீங்க வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் நீங்கள் இவர்களை வச்சு இந்த முள்ளிவாய்க்காலை வச்சு அரசியல் செய்கிற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையில் வெளி மாவட்டங்கள்ல போய் பார்த்தோம்டா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இழந்து போன உறவுகள் தாங்கள் குடிச்ச அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மறக்க கூடாது என்பதற்காக இளைஞர்களும் யுவதிகளும் அந்த பெரியவர்களும் ஒவ்வொரு வீதிகளிலும் சந்திகளிலும் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி வாரவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய துன்பத்தை ஆற்றிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் உண்மை. ஒவ்வொருவரிடமும் நான் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு போவேன். என்னுடைய உறவுக்காரர்கள் குடும்பமாக இறந்திருந்தார்கள். ஒரு குடும்பத்தில் 17 பேர் இறந்திருந்தார்கள். நான் 18 நாளைக்கு பிறகு குருநாள் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய ஒரு மாமி முறையான ஒருவரை எடுக்கிறதுக்கு போறோம். அங்கே அவ தலையில காயம்பட்டு கவனிக்கப்படாமல் ஈரம் பட்டு அவ இறந்து போனதுக்கு பிறகுதான் நாங்க எடுக்க போறோம். அங்க மிகப்பெரும் டீஃப்ரிச்சர்ல அவட பொடி இருந்தது, 2 பொடி இருந்தது, மாசி கருவாடு போல் இறுகி இருந்தது. என்னுடைய மச்சான் சொல்லுகிறார், இது என்னுடைய அம்மா இல்லை. ஆனா அங்க ஐசிய காட்டுகிறார்கள், இதுதான் அவாண்டு. இறுதியா நாங்கள் அவாவை எடுத்து அங்கேயே 11,000 ரூபாய் காசு கொடுத்து பெட்டி எடுத்து கொடுத்து அடக்கம் செய்து நாங்கள் இந்த வழிகளை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே நாங்கள் அந்த ஒவ்வொரு வருடமும் நான் அங்க போவேன். நான் இந்த வருடமும் அங்க போவேன். ஒவ்வொரு வருடமும் அந்த மண்ணுக்கு போய் இறந்த எங்களுடைய உறவுகளுக்காக அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இதை எல்லோரும் செய்ய வேண்டும். பொது அமைப்புகள், சமய பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.